பெரம்பலூரில் ரவுடியை குறிவைத்து போலீசார் மீது வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பெரம்பலூர் திருமாந்துறை சுங்கசாவடி அருகே போலீசார் அழைத்து சென்ற ரவுடி வெள்ளக்காளி மீது நாட்டு வெடிகுண்டு ஆனது வீசப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரையிலிருந்து புழல் சிறைக்கு ரவுடி வெள்ளக்காளியை கொண்டு சென்ற போது இந்த வெடிகுண்டு வீச்சு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. பெரம்பலூர் திருமாந்துறை சுங்கசாவடி அருகே போலீசார் அழைத்து சென்ற ரவுடி வெள்ளக்காளி மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரையிலிருந்து புழல் சிறைக்கு ரவுடி வெள்ளக்காளியை அழைத்து சென்ற போது இந்த நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. போலீசார் கைதிகளுடன் சாப்பிடும்போது சைலோ காரில் வந்த கும்பல் இந்த நாட்டு வெடிகுண்டுகளை வீசி சென்றிருக்கிறது. விசாரணையில் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இந்த நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதில் 2 காவலர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். ரவுடி வெள்ளக்காளி காயமின்றி உயிர் தப்பியிருக்கிறார் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம் மாரிசாமி. தற்போது இந்த ரவுடி வெள்ளக்காளியின் பின்னணி என்னவாக இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக உள்ளது, முழு விவரங்கள்? ரவுடி வெள்ளைக்காளி என்பவர் மதுரை பகுதியைச் சேர்ந்தவர். குறிப்பாக மதுரையில் காமராஜபுரம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. காமராஜபுரம் பகுதியை சேர்ந்தவர் வெள்ளைக்காளி என்பவர். கடந்த 20 குறிப்பாக சொல்ல போனால் 22 வருடங்கள் 22 வருடங்களில் 21 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த வெள்ளைக்காளி குழுவினருக்கும் வெள்ளைக்காளி என்பவர் மதுரையில் அதிமுக மாநகராட்சி மண்டல தலைவராக இருந்த ராஜபாண்டியன் என்பவருடைய தரப்பை சேர்ந்தவர். அவருக்கு எதிர்ப்பானவர் மதுரையில் திமுகவில், அதாவது கடந்த காலங்களில் மு.க. அழகிரியின் ஆதரவாளராக இருந்த திமுகவில் மாநகராட்சி மண்டல தலைவராக இருந்த வி.கே. குருசாமி என்பவருடைய தரப்பை சேர்ந்தவர். அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை 22 வருடங்களாக 21 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. இவர் வரும் வழியில் அந்த வெடிகுண்டானது வீசப்பட்டிருக்கிறது. இந்த பகை மிக நீண்ட கால பகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இவர்கள் சந்ததியை பார்த்தோமானால் இவர்கள் சந்ததி முழுவதும் இப்படி பகையிலேயே வாழ்வார்கள் போல அந்த அளவிற்கு பகையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது பிரபல ரவுடியின் தாயார் உள்பட 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த கொலை வழக்கு தொடர்பாகத்தான் இவர்கள் எல்லாம் இப்போது சிறையில் இருக்கிறார்கள். சிறையில் இருக்கும் பொழுதுதான் இந்த சிறையிலிருந்து அவருடைய குற்ற வழக்குகளுக்காக அவரை அழைத்து வரும் பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து வரும் பொழுது இது போன்ற சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இது போன்ற சம்பவம் இப்பொழுது பார்த்தோமானால் அந்த ராஜபாண்டி குழுவினர், அதாவது அதிமுக மண்டல குழு தலைவராக இருந்த ராஜபாண்டி தரப்பு, வி.கே. குருசாமி தரப்பு, இவர்கள் அனைவரும் மதுரையில் காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள். மதுரையில் காமராஜபுரம் பகுதி என்று பார்த்தோமானால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அருகில் விளக்குத்தூண் பகுதி இருக்கிறது. அதற்கு அருகாமையில் சென்ட் மேரி சர்ச் என்று சொல்வார்கள், கீழவாசல் தூயமரி எண்ணெய் பேராலயம், அதற்கு அருகில் இருக்கிறது அந்த காமராஜபுரம் பகுதி. அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள். அந்த பகுதி முழுவதும் இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் போல அந்த அளவிற்கு ஒரு காலத்தில் இருந்தவர்கள். இப்பொழுது இவர்கள் இந்த இரு குழுவினருக்கும் இடையேதான் அடிக்கடி தகராறு ஆங்காங்கு இவர்கள் கொலை வழக்கு, அதாவது இவர்கள் தரப்பினை சேர்ந்தவர்கள் ஒரு தரப்பினை சேர்ந்தவர் ஒரு தரப்புக்கும், இன்னொரு தரப்பை சேர்ந்தவர்கள் இன்னொரு தரப்பிற்கும் இந்த வேலைகளை இது போன்ற கொலை முயற்சிகள், கொலை வழக்குகள், கொலைகள் இது போன்று நடந்து கொண்டிருக்கிறது. இவரை சிறையிலிருந்து நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்த அழைத்து வரும் பொழுதுதான் இது போன்ற வெடிகுண்டு வீச்சு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். இது முன்விரோதம் காரணமாகவும் நடைபெற்றிருக்கலாம். ஏனென்றால் இது ஒரு கொள்ளை வழக்கு தொடர்பாக கூட இவர்கள் கைதாகி இருக்கிறார்கள். அந்த வழக்கு தொடர்பாக வரும்பொழுது நடந்திருக்கலாம். அதற்காகவே இது முன்விரோதம் காரணமாக கூட இருக்கலாம் என்று, அதாவது அதற்கு அடுத்தடுத்து, ஏனென்றால் 22 வருடங்களுக்கு முன்பாக இவர்கள் இந்த இருதரப்பினருக்கும் இடையே நடந்து வந்திருந்த சம்பவம் அடுத்தடுத்து இவர்களுடைய தரப்பெல்லாம் தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இவர்களுக்கு எங்கு பார்த்தாலும் அது போல இருக்கிறார்கள். அதில் இவர்களுக்கு முன்விரோதம் இருந்திருக்கலாம்.
அது போன்ற விஷயத்தில் கூட இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.